திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி அவரது உடல் அவரது தோட்டத்தின் ஒரு பகுதியில் கரை சுத்து பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டது. உடற்கூறு பரிசோதனையின் முடிவுகள் நேற்று இரவு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை அபிஷியலாக நமக்கு கிடைக்காவிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல்களை பிரத்யேக தகவல்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஜெயக்குமாரின் உடலில் அவரது குரல் வளை முற்றிலும் எரிந்து போனதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது நுரையீரலில் எந்தவித திரவங்களும் இடம்பெறவில்லை, ஃப்ளூயிட் டெபாசிட் என்று சொல்வார்கள். அதுபோல அவரது நுரையீரலில் லங்ஸ் பகுதிகளில் எந்தவித திரவங்களும் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வளை முற்றிலும் எரிந்து போகும், நுரையீரலில் திரவங்கள் எதுவும் தேங்காது என்பது நாம் பேசிய சில மருத்துவர்களின் தகவலாக இருக்கிறது. இது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தகவல். எனவே இதன் மூலம் ஜெயக்குமார் உயிரிழந்த பிறகு அவரது சடலம் தோட்டத்தில் எரியூட்டப்பட்டு இருக்கலாம் என்பது மருத்துவ அறிக்கை தகவலாக உள்ளது. இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் பரபரப்பும் இன்னமும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் பவித்ரா. அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு காவல்துறை வந்ததாகவும், ஆனால் அப்படி அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் கொலையாளிகள் யார், சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை 4 நாட்கள் கழித்தும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. விசாரணை பல கோணங்களில் நடைபெற்று வந்தாலும் இன்னமும் ஒரு தெளிவான முடிவுக்கு கொலையா தற்கொலையா என வர முடியவில்லை என்றே காவல்துறை வட்டாரங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதால் இந்த கோணத்திலும் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. உடற்கூறு பரிசோதனையின் முடிவுகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கப்பட்டு விட்டாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இருப்பதால் இதனை உயர் மருத்துவ குழுவினருக்கு உறுதிப்படுத்துவதற்காக சென்னைக்கு உடற்கூறு பரிசோதனை அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தடய அறிவியல் சோதனை நடந்தது. இந்த தடய அறிவியல் சோதனையின் அடிப்படையில் கடிதம் எழுதியது ஜெயக்குமார் தான் என்ற முடிவுக்கு தடய அறிவியல் துறையினர் வந்துள்ளதாகவும், அது குறித்து அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த அறிக்கையும் மிக முக்கியத்துவமான வழக்கு என்பதால் இதனை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஒன்று எடுப்பதற்காக தடய அறிவியல் துறை அறிக்கையும் சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது தவிர பாத்திரம் கழுவ பயன்படுத்தப்படும் ஸ்டீல் பிரஷ் எனப்படும் இரும்பு கம்பி வலை போன்ற பிரஷ் அவரது வாய் பகுதியில் இருந்ததாகவும் அது அவரது வயிற்று பகுதிக்கு சென்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த தகவல் குறித்து இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிதான தகவல்கள் வெளியாகி ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்த வழக்கு மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டே போவதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு முடிவிற்கும் இந்த நிமிடம் வரை தங்களால் வர முடியவில்லை எனவும் காவல்துறை சார்பில் நமக்கு தகவல் அளிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக நேற்று தெற்கு கள்ளிக்குளத்தை சேர்ந்த ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த முக்கிய பிரமுகரான ஆனந்தராஜா என்பவர் தலைமறைவானதாக ஒரு தகவல் வெளிவந்தது. ஆனால் அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. பலர் தன்னை தொடர்பு கொள்வதால் தனது மொபைல் போனை அவர் ஆஃப் செய்து வைத்திருந்ததாகவும், சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்ததாகவும், ஆனால் நேற்றே போலீசார் தன்னிடம் வந்து விசாரித்து அவர்களிடம் தனது வாக்குமூலத்தை கொடுத்து விட்டதாகவும் அவரது தரப்பிலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எப்படி என்றாலும் தற்கொலை என்றால் உடலை ஏன் யாருக்கும் தெரியாமல் எரிக்க வேண்டும், எரிக்க முயற்சி செய்திருக்க வேண்டும் என்ற கேள்வி $1 மில்லியன் கேள்வியாக எழுந்துள்ளது. இன்று இதற்கு அடுத்தபடியாக இந்த கொலை வழக்கில் மேலும் விசாரணையில் எதுவும் தகவல்கள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரும் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.